ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஞானம் என்னன்னா, யாரிடத்திலும் சொல்லவே கூடாத ஒரு 3 காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போறேன். நமக்கு வாய் இருக்குது, நம்ம நம்புறோம், அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தையுமே எல்லாரிடத்துலையும் சொல்றதுனால தான். யாரிடத்துல எது சொல்லணும், யாரிடத்துல எது சொல்லக்கூடாது அப்படின்ற ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா வேணும். இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் மாட்டிக்குவோம், நம்ம நிறைய பேர் சிக்கி இருப்போம். சரி, இனியாவது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணி இருக்கிறது நல்லது. நம்பர் 1, முதலாவதாக உங்க பாவத்தை யாரிடத்திலும் நீங்க சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு நிறைய வசனம் இதுக்கு சொல்லுது. நம்முடைய பாவத்தை ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடியே போட்டுட்டாரு, கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு. அப்படின்னா நம்ம செய்த தவற நம்மளே திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்டவர் இன்னொருத்தர் பார்க்கணும்னு கர்த்தர் நினைக்கல. சோ யாருக்கு முன்னாடியும் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தவறுகளை, உங்க பாவத்தை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்க தவற அவங்களுக்கு சொல்றதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பாவத்திற்கு விமோச்சனம் வாங்கி தர முடியுமா? உங்க பாவத்தை மன்னிக்க முடியுமா? இல்ல உங்க பாவத்திற்காக அவங்க அந்த தண்டனையை ஏத்துக்க முடியுமா? முடியாது. உங்க பாவத்தை சொல்லும் போது சந்தோஷமா கேட்பாங்க, அதற்கு பிறகு உங்களை ரொம்ப தப்பானவங்களா பார்ப்பாங்க. நம்பர் 2, நீங்க சொல்லக்கூடாத 2வது காரியம் என்னன்னா, நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும் போது எல்லா அற்புதத்தையும் ஓப்பனா சொல்லிடுவோம். இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது கூட சில நேரத்தில் ரொம்ப டேஞ்சர். நிறைய பேருடைய பொறாமைக்கு அது காரணமாகும். நிறைய பேர் வித்தியாசமா இருக்கும். நிறைய பேர் பொய் சொல்றேன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை Download ShareChat.